ஹலோ. ஹலோ. ராஜா சாருங்களா? ஆமா. சார் ஃப்ரீயா இருக்கீங்களா? சொல்லுங்க என்ன? சார் இந்த இவரு மேட்டரை பத்தி பேசலாம் தான் கால் பண்ணேன். நீங்க ஏதோ ஷோல இருக்கீங்க, நீங்க அப்புறமேட்டு கூப்பிட சொன்னீங்க. சார் இப்ப எங்க இருக்கீங்க? ஈரோடு. ஈரோடா சார்? சார் நீங்க ஹெச் ராஜாவா இல்ல வேற யாராங்களா? ஹெச் ராஜா. தேசிய செயலாளர் பாஜக தானே? ஆமாங்க. என்ன நீங்க என் நம்பருக்கு தானே போன் பண்ணிருக்கீங்க, அப்புறம் என்ன செய்யுது? இல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் தான் சார் கால் பண்ணேன். சரி சார் ஓகே, ஒன்றும் இல்லை, ஃப்ரீயா இருக்கீங்களா? சொல்லுங்க சார் நான் வந்து ஒரு தமிழ் ஆர்வலர் சார். ஒன்றும் இல்லை, இப்போ இந்த திருமுருகன் காந்தியை வந்து குண்டர் சட்டத்தில் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. நீங்க வந்து அது சரின்னு சொல்லிட்டு ட்விட்டர்ல வந்து அப்டேட் பண்ணிருக்கீங்க. ஆமா சரிதான். உங்களை பொறுத்த வரைக்கும் எது சார் அது சரின்னு நீங்க சொல்றீங்க? அவருக்கு எதிராக 17 வழக்குகள் இருக்கு. அந்த வழக்குகள் ஏதாவது ஒன்னாவது நியாயப்பட்டதா இருக்குங்களா? கொஞ்சம் இருங்க சார். முதல்ல பாராளுமன்றம் பன்றி தொழுவம்னு சொல்றது ஆயுத பழியே சரியான வழிங்கிறது ஜனநாயக ரீதியில அக்செப்டபிள் இல்ல. சரிங்க. இது வன்முறை வழக்கு செயல். அதனால அந்த அமைப்புமே தடை செய்யப்பட வேண்டும்ங்கிறது என் கருத்து. சார் அவர் அமைப்புன்னு ஒண்ணுமே ஆரம்பிக்கலீங்களா? ஒரு மே 17 வந்து பாத்தீங்கன்னா நம்ம 17ங்கிறது என்ன? சரி ஓகே சார். அப்ப நான் இன்னொன்னு கேக்குறேங்க. பாபர் மசூதி இடிப்பு வழக்குல வந்து அத்வானி வந்து குற்றவாளின்னு சொல்றாங்க, அது உண்மையா இல்லைங்களா? குற்றவாளி இல்ல சார். என் கோவில் பழசா போச்சு, நான் இடிச்சு புதுசா கட்டுறேன் சார். உங்க கோயில் அத்வானி வந்து முஸ்லீம்களா? இதுக்கு என் கோவிலுங்க. முஸ்லீமுக்கு எப்படி சொந்தம் அது? பாபர் அந்நியன், ஆக்கிரமிப்பாளன், பகைவன், படையெடுப்பாளன். சரிங்க. அப்ப ராஜராஜ அவன் ஹிந்து கோவில் இடிச்சது ஏத்துக்கிறவா அடிமை புத்தி உள்ளவன். சரிங்க. நீங்க சொல்றது வந்து 100% நான் ஒத்துக்கிறேங்க. சரிங்களா? அதே மாதிரி விக்டோரியா மகாராணி பிறந்த நாளுக்கு லட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ற மாதிரி அது. சரிங்க. இப்போ இதே இந்தியாவுல இதே தமிழ்நாட்டுல ரம்ஜானுக்கு பிரியாணி கொடுத்தா வாங்கி திங்காத இந்து இல்லன்னு நீங்க சொல்றீங்களா? நிச்சயமா சொல்லுவேன். இல்லன்னு நீங்க சொல்றீங்களா? நிச்சயமா சொல்லுவேன். அவன் ஹிந்து இல்லைன்னு. காரணம், ஹிந்து கோவில் பிரசாதத்தை முஸ்லீம் ஏத்துக்க மாட்டாருல்ல. யாரு சார் சொல்ல ஏத்துக்க மாட்டாரு? ஏன் தெருவுல ஏன் கூட ஏன் ஒன்னா நண்பன் இந்து முஸ்லீமும் பொங்கல் டீமா சார்? சார் நான் சொல்றேன், விபூதி இட்டுப்பானா இவன் குல்லா போட்டுக்கிறான், குங்குமம் வச்சுப்பானா முஸ்லீம், இவன் ஹிந்து குல்லா போட்டுக்கிறான். அசிங்கம் இல்ல, அருவறுப்பு இல்ல சார்? அப்ப வந்து இந்தியாவில வந்து இந்து மட்டும்தான் இருக்கும்னு நீங்க சொல்றீங்க கரெக்டுங்களா? இல்ல யாரும் இப்ப பார்சி இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருதா என்ன? அந்த மாதிரியே இருக்கணும். ஹிந்துவை வந்து மாத்த நினைக்கிறாரு, ஹிந்துவை அடக்க நினைக்கிறாரு. அப்படி நினைக்கிறது வந்து கிறிஸ்டியன் தானே சார்? கிறிஸ்டியன் நினைக்கிறான், இந்து முஸ்லீம் நினைக்கிறான். முஸ்லீம் நினைக்க கிடையாது சார். எனக்கு தெரிஞ்சு ஒரு முஸ்லீம் கூட வந்து கன்வர்ஷனுக்கு கிடையாதுங்க. மதம் மாத்திரம் எல்லாரும் ஹிந்து விரோதி. மதம் மாற்றம் அவன் வந்து கைவிடுறேன்னு சொல்லுங்க. அனாவசியமா பேசி பிரயோஜனம் இல்ல. ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. அப்ப RSS இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மத மாற்றத்துக்கு போராடுறது கிடையாதுங்களா? எதுங்க? RSSல இருக்கிற ஒவ்வொருத்தரும் அது தாய் மதம் திரும்புவது, அது மத மாற்றம் இல்ல. மதம்னு வந்தாலே அது பொதுங்க. அது என்ன தாய் மதம் நாய் மதம் என்னங்க அர்த்தம்? இது பாருங்க, உங்களுக்கு நான் என்ன சொல்றேன், ஹிந்து விரோதிகள் எல்லாம் இண்டிசன் ஃபெலோஸ். ஒரு நிமிஷம், நான் வந்து பக்கா ஹிந்துங்க. நான் முதலியாருங்க. நான் பக்கா ஹிந்து. இந்த மாதிரி ஹிந்துவா இருந்தா பேச மாட்டான். ஓகே, நான் வந்து ஒரு நிமிஷம் இருங்க. உங்களால பதில் சொல்ல முடியல, நீங்க சொல்லுங்க. உங்களை மாதிரியா வேலையற்ற வெட்டி பயிரல நான், புரியுறதா? ஓ, நீங்க தேசிய செயலாளர் வேலை நிறைய இருக்குங்களா உங்களுக்கு? வேலை நிறைய இருக்கு. யார யூஸ்லெஸ் பர்சன். அதனாலதான் உட்காந்து இந்த மாதிரியா சொல்றேங்க. ஒரு நிமிஷம் உங்களுக்கு ஓப்பனா ஒன்னு சொல்றேங்க. நீங்க உண்மையாலுமே இவ்வளவு திறவட்ட உள்ள ஒரு ஆளா இருந்தா நான் நாளைக்கு காலையில 11 மணிக்கு நேரம் உங்களுடைய அரங்கத்துல வந்து உங்களை நான் பாக்குறேன். சரிங்களா? வரக்கூடிய எலெக்ஷன்ல MP எலெக்ஷனோட MLA எலெக்ஷனோட சரி, நீங்களும் நானும் ஒரே தொகுதியில போட்டிடலாம். சரியான மீச வச்ச ஆம்பளை இருந்தா நீங்க ஜெயிச்சு காட்டுங்க பாக்கலாம். சரிங்களா? வெற்றி தினமா பேசாத ரசமா வைடா. கேக்குறதுக்கு பதில் சொல்ற.